மெட்ரோ ரயில் வேலைக்காக நாம குழி போட்டோம். இப்போ திடீர்னு தானா அண்ணா சாலையில பல குழிகள் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லணுங்க. முதல்ல எல்ஐசி பக்கத்துல, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை பக்கத்துல, பாண்டி பஜார்ல அங்கெல்லாம் சில பள்ளங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ டிராபிக் பாதிக்கப்பட்டுச்சே ஒழிய யாருக்கும் காயம் பட கிடையாது. ஆனா சண்டே அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பள்ளத்துல ஒரு பஸ் ஒரு கார் ரெண்டு சேர்ந்து கவுந்ததுல கொஞ்சம் ஒரு 10-15 பேருக்கு காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் சார். சர்ச் கான்வென்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பகுதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு சின்ன பள்ளம் ஏற்பட்டு அதிலிருந்து சிமெண்ட் கலவை வெளில வந்திருக்கு. அந்த டைமில் அதை சரி பண்ணுறதுக்காக டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு டிராஃபிக் பயங்கரமாக ஜாம் ஆகியிருந்திருக்கு. ஆனால் அப்போ அந்த ஒரு விஷயத்த சீர் செஞ்சுட்டாங்க. இப்போ திடீர்னு என்னன்னே தெரியாமல் ஒரு பஸ் அண்ணா ஸ்கொயர்லேருந்து வடபள்ளி நோக்கி போயிட்டு இருக்கும்போது போக 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 ரோடு கீழே இறங்குதேன்னு சொல்லி டிரைவர் கவனிச்சதன் காரணமாக பஸ்ஸை அவர் பேலன்ஸ் பண்ண பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒரு 30 பேர் பக்கம் வெளில இறங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் முயற்சி பண்ணியிருக்காரு அவரோட காரில். அந்த கார் நேரடியாக குழியிலே இறங்கிருச்சு. ஸோ பஸ்ஸும் சரி காரும் சரி பயங்கரமான ஒரு டேமேஜுக்கு உட்பட்டிருக்கு. இப்போதைக்கு அந்த டேமேஜஸ்க்கு நாங்கள் இழப்பீடு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் சொல்லி இருக்கு. இருந்தாலும் இது என்னங்க திடீர்னு இந்த மாதிரி உருவாகுது, இது மாதிரி வேற ஏதாவது ஆச்சுன்னா, வேற எப்பயாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி மக்கள் பயத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேற எந்த ஒரு இடத்துலையும் நடக்காத வண்ணம் நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தோட இயக்குனர் பங்கஜ் குமார் பன்சால் அவர் சொல்லியிருக்காருங்க. மண் இலகுனதுனால தான் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மெட்ரோ ரயில் பணிகள். அதில் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும்தான் முடிக்க வேண்டியது இருக்குது. அப்படி முடிஞ்சிருச்சுன்னா உடனடியாக மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க அந்த பஸ்ஸு காரு ரெண்டையுமே கிரேன் மூலமாக எடுத்து அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளில் இப்போதைக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகமாகட்டும் கார்பரேஷன் ஆகட்டும் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு ரோடு. எவ்வளோ சீக்கிரம் அவங்க சரி பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது சார். சாதாரணமான பள்ளங்கள் வர்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் 10 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம்ன்றது சாதாரணமான விஷயமே கிடையாதே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்கிற மக்களும் புலம்பிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனந்தராஜே, இந்த நேரத்தை நான் பாராட்டிக்கணும். எனக்கு ஒரே தலைவிதான் என்ற சொன்ன விந்தியாவை நான் பாராட்டி தான் ஆகணும். அந்த தைரியம் எனக்கு இல்லை. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அவங்க 2 பேருக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லை.